டேய் நீ சரியான சாப்பிட்டு போய் வாங்கலடா, நீ சரியான குவாலிட்டி நீ எடுக்கல, நீ சரியான நெட் டெலிவரி கொடுக்கல, நீ சரியான ரேட்டு கொடுக்கல, நீ சரியா குவான்டிட்டி அவனுக்கு அப்டேட் பண்ணல, நீ அவனுக்கு சரியா எஜுகேட் பண்ணல, அப்ளிகேஷன் சொல்ல நீ சில விஷயம் செய்யல அவனுக்கு, அதனாலதான் ஆர்டர் கொடுக்கல. இது ஏன் உனக்கு புரியல? ஆர்டர் கிடைக்கல, அது ஏன் கிடைக்கலன்னு தெரியல. அப்ப பேப்பரை, அதான் திருப்பி சொல்ல, பேப்பரை எடுங்க, பேனாவை எடுங்க, எழுதுங்க. சும்மா எல்லாமே கம்ப்யூட்டர் மூளை இருக்கு, கம்ப்யூட்டர் மனசு இருக்கு, கம்ப்யூட்டர் பிரெயின் ஆயிடுச்சு எனக்கு, நானும் ஒரு ஏஐ ஆயிட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான், வேலைக்காக. எழுதணும், தொலைச்சிட்டோம், எழுதுறத தொலைச்சிட்டோம். எழுதுங்க. கையெழுத்து தான் தலையெழுத்த மாத்தும். நீங்க கையெழுத்து ஆரம்பிச்சாலே நீங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பேங்க்ல லோன் கட்டல, லோன் எடுத்து தர மாட்டான். சேல்ஸ் பிளான கொடுங்கன்னு கேக்குறான். உங்க பிசினஸ் பிளான கட்டுங்க, அதுக்கே நீங்க எழுதிதான் ஆகணும். அப்ப ஒவ்வொன்றுக்கு நீங்க எழுதணும். நீங்க கம்பெனி முன்ன மாதிரி இல்லையா? ஏன் இல்ல? என்கொயரி கம்மியா இருக்கு. என்கொயரி கம்மியா இருக்கு, போட்ட காசு எதுவும் பிரச்சனைக்கா இல்ல, பண்ண எக்ஸிக்யூட்டிவ் ஏதாவது தப்பா பண்ணிக்கலாம் இல்ல, ஸ்ட்ரைட் ப்ரொமோட் ஆதா இல்ல, எழுதுங்க. எழுதுதான் சார் சரியாச்சான்னு டிக் அடிப்பீங்க. மனசுக்குள்ள இருந்தா மறந்து போயிடும். 10 விஷயம் காரணமா இருக்கும் ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு. 5 விஷயத்த கூட மேல வச்சுட்டு நீங்க ஓடிடுவீங்க, மீது 5 விஷயம் மறந்துடுவீங்க. 10 எழுதுனாதான் டிக் அடிச்சுட்டு எல்லாம் சரியாயிட்டு இருக்கு, அதானே சரியாகும். அப்ப நானும் ஃபாலோ பண்ணுவேன். எழுத்த தொலைச்சிட்டாங்க, எழுத்த மறந்துட்டாங்க, பிளானிங்கே எல்லாம் போயிடுச்சு. பிளானிங்னா போர்ட்ல எதுக்கு ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி ஒரு மாதத்துக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறான்? அவனுக்கு வேலை தேவையாது. அவ்வளவு பெரிய டர்ன் ஓவர் பண்றவன், அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்றவன், அவ்வளவு மெக்கானிசம் பண்றவன், அவ்வளவு மேன் பவருக்கு சம்பளம் கொடுக்குறவன், அவனுக்கு அவசியம் இருக்கா அந்த ஒரு மீட்டிங் வச்சு அந்த நாள் ஒரு நாள் ப்ரொடக்டிவிட்டியை கெடுக்கணுமா? அவன் ஏன் கெடுக்கிறான்? அந்த ஒரு நாள் ப்ரொடக்டிவிட்டியை கெடுத்தாதான் அடுத்தடுத்த ப்ரொடக்டிவிட்டி கூட்ட முடியும். அப்ப அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அந்த ஒரு நாள் அவன் செலவு பண்றான். ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னார், வேடிக்கையா இருந்துச்சு, சார் நான் ஒத்தாலா பாக்குறேன், நான் எப்படி சார் மீட்டிங்ல வச்சு போர்டு கூட போய் பேசுப்பா, உன் நோட் எடுத்து பேனா எடுத்து பேப்பர் கூட பேசுப்பா, நீ கம்ப்யூட்டர் எடுத்து நீ எக்ஸல் எடுத்து பேசுப்பா, நீயாதான் பேசிக்கணும். ஆள் இருந்தா ஆள்கிட்ட பேசு, ஆள் நீ சிஸ்டத்துல பேசு, பேப்பர்ல பேசு, போர்ட்ல பேசு. நான் கேக்குறேன், செக்லிஸ்ட் போட்டிருக்கீங்களா கேக்குறேன். ஒரு கிளைண்ட் ஆர்டர் கொடுத்துட்டா ஆர்டர் என்னென்ன பார்க்கணும், எது பார்க்கணும், செக்லிஸ்ட் இருக்கா? கிளாஸ் சொல்லி கொடுப்பேன், கடைசி நாள் சில விஷயம் சொல்லுவேன், செக்லிஸ்ட் இருக்கா? அது மட்டும் மறந்துட்டேன் சார், அது மட்டும் மறக்கல, நீ மொத்தமா மறந்துட்ட, நீ மொத்தமா நீ எக்ஸ்பர்ட்ட மறந்துட்ட. நீ அது இருந்தா தானே நீ அடுத்தடுத்து நீ என்ன பிரச்சனை பார்த்துக்க முடியும், தெரிஞ்சிருக்க உனக்கு ஆட்டோமேட்டிக்கா. அது இல்லனாலும் உனக்கு தெரியல. நானே 10 பெட்டியில பிரிண்டிங் தப்பா இருக்குன்னு எழுதினாதான் இதனாலதான் போயிருப்பானே என்னால கணிக்க முடியும். இது ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதை சால்வ் பண்ண முடியும். நான் சும்மா கேட்லாக் ஃபேஷன் சொல்ல வரதா கேட்லாக் போட்டு அப்படி ப்ரொடக்ஷன் இல்ல, ஏய் நல்லா இருக்கு, சூப்பர் சார் செம்மையா பண்ணிக்கீங்க அப்படின்ட்டு அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். நான் கீனா இருக்கணும். அது ஏன் ஆர்டர், ஏன் காசு, என்னோட ப்ராடக்ட், அது இங்க இருக்கிற வரைக்கும். அடுத்துதான் பையர் ப்ராடக்ட். அது இப்ப நான் தான் பையர், ஒரு மேனுஃபேக்சர் நான் பையர், நான் எக்ஸ்போர்ட்டர் கிடையாது. நான் காசை கொடுத்து எடுக்கிற பையர். எனக்கு உரிமை இருக்கு என் ப்ராடக்ட்ல, எனக்கு உணர்வு இருக்கு. நான் கேட்ட விஷயம் கிடைக்கணும், நான் கேள்வி கேட்கணும், சண்டை பிடிக்கணும், ரிஜெக்ட் பண்ணணும். பண்றீங்களா? மேனுஃபேக்சர் செஞ்சா சரியா இருக்கும். அவர் சொல்லிட்டா சரியா இருக்கு. அவரு எங்க, நான் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு தாங்க வந்திருக்கேன், அவர் எக்ஸ்போர்ட் 20 வருஷமா இருக்காரு, அவங்க பரம்பரை இருக்காங்க, அவங்க தெரியாதாங்க, நான் தெரிய போகுது, ஐயோ பேசக்கூடாதுங்க அவர்கிட்ட அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப நம்ம நம்மளே பிளான் பண்ணணும், நம்மளே எக்ஸிகியூஷன்ல தள்ளி விடணும், நம்மளே அனலைஸ் பண்ணணும், நம்மளே எவாலுவேட் பண்ணணும், நம்மளே ஃபைன் டியூன் பண்ணணும், நம்மளே கிராஸ் செக் பண்ணணும். இது எல்லாமே நம்மளே பண்ணலன்னா நடக்காது. ஏதோ ஒரு படத்துல எம்ஜிஆர் சொன்ன மாதிரிதான், ஏதோ சொல்லுவார் இல்லையா, நாடை கிழிச்சு போட்டு ஒட்டுங்கன்னா ஒட்ட முடியாது, அந்த இந்தியாவை கிழிச்சுட்டு ஒட்ட சொன்னா ஒட்டினா கஷ்டமா இருக்கும். ஆனா பின்னாடி பார்த்தா ஒரு முகம் இருக்கும், முகத்தை ஒட்டுனா ஒட்டிடும். சிஸ்டம் பிளானிங் இதான் பண்ணணும், அப்பதான் சிஸ்டம் சரியாகும். நீங்க இதை பிச்சு போட்டு நீங்க இடத்தையோ தேடிக்கிட்டு இருக்கீங்க, பிச்சை திருப்பி வைங்க, கரெக்டா இருக்கும். புரியுதுங்களா? இது ஒரு மேஜர் சார், கணேசன் சார், இதுதான் சார் மேஜர். சூப்பர் சார். 50 நாள் என்ன கேட்டீங்க, என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் இந்த கொஸ்டின் கேட்டேன். அவ்வளவுதான். பெஸ்ட் எக்ஸாம் நம்மளே தான். ஹோம்வொர்க் இதுதான் பிளானிங், இதை யார் பண்றோம் பண்ணிட்டோம்னா சரியாயிரும். அந்த மாதிரி பண்ணணும் நிறைய. சரிங்களா? ரைட்.